வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான சாஃப்டான கேழ்வரகு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒன்றரை கப் கேழ்வரகு எடுத்துக்கிறேன். அதோட ப்ரௌன் ரைஸ் அல்லது ஒயிட் ரைஸ் 1/2 கப்பை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 கப் கேழ்வரகுக்கு 1 கப் ப்ரௌன் ரைஸ் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா டஸ்ட் இல்லாமல் தூசி இல்லாமல் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. கிரைண்டரில் நல்லா இட்லி பதத்துக்கு ஆட்டி எடுத்துட்டு உப்பு போட்டு 10 ஹவர்ஸ் அப்படியே வச்சுடுங்க. நல்லா புளிச்ச மாவை இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி குக்கரில் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு இட்லி வெசல் உள்ளே வச்சு மூடி போட்டு விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் லாக் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு 15 நிமிஷம் வச்சு ஸ்டீம் பண்ணி நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி எடுக்க ஸ்பூனில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு எடுத்திங்கன்னா இட்லி அப்படியே ஒட்டாமல் வந்துடும். இப்போ சாஃப்டான கேழ்வரகு இட்லி ரெடி ஆகிடும். இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி எதுனாலும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம்.